பாம்பே பஜார் ரசிக பெருமக்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் 2024 எந்த மாதிரியான பலன்களை வச்சிருக்கு? ஏழரை சனினா என்னன்னு பார்த்தாச்சு, வாழ்க்கைனா என்னன்னு பார்த்தாச்சு, நண்பர்கள்னா என்னன்னு பார்த்தாச்சு, எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவித்து ஒரு அளவுக்கு எதுவுமே வேணான்னு தூக்கி போட்டு விரைய நிலையில் இருக்கிறீங்க அப்படின்றது தாங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அமைப்பு. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சுத்தமாக அதிலேருந்து வெளியில் வந்தாச்சு. சதயம் அடி உத எல்லாம் வாங்கிட்டு நானா இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே நொந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இன்னும் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குதே அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு. இதில் இந்த ஜென்மசனி அமைப்புகளில் சதய நட்சத்திரக்காரர்கள் தான் கடுமையான கெடுபலனை அனுபவிச்சிங்க. சொல்லப்போனால் வாழ்நாள் சேவிங்க மொத்தமாக ஒரு நாள் வச்சுருந்த மொத்த சேவிங்கையும் இழக்கக்கூடிய அமைப்பு. யாரோட சேர்ந்து எதனை பண்ணக்கூடாதோ அதை பண்ணியாச்சு, பழகியாச்சு, தொட்டாச்சு, தொடங்கியாச்சு அப்படின்ற மாதிரியான எல்லா வகையிலும் இழப்புகள் இருந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அது எல்லாம் அப்படியே நிற்கக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் 2024 கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். உடனே பெரிய அளவுக்கு இதை பண்ணிடுறான் அதை பண்ணிடுறான் அப்படின்ற எந்த ஆரம்பமும் வேணாம். கடந்த காலத்தில் இது ஒருத்தன் வந்தாலே எப்போதும் நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொன்ன கும்பராசிக்காரர்கள் தான் இப்போ அப்பாயின்மெண்ட்லேயே வரீங்க. தயவு செய்து பொறுமையாக இருங்க அப்படின்றது தாங்க என்னோட விஷயம். கடுமையான கெடு பலன்கள் ஜென்ம சனியில் நடக்கும். ஜோதிட சாஸ்திரத்தை மிகப்பெரிய அளவில் நிரூபிக்கிற ஒரு விஷயமே கோச்சார சனி தான். அந்த சனியின் பிடியில் இருக்கும் பொழுது சற்று சரியில்லாத அமைப்புகள், மனம் இருளடைந்த நிலைகள் அப்படின்ற மாதிரி அமைப்புகள் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுக்கு விருப்பமான சில பொருட்கள் அடிபடுறது, குறிப்பாத்து சனி அடிப்பார் அப்படின்னு சொல்லுவேன். அந்த இடத்துல அடித்தானே சுருண்டு அப்படி விழுந்துறது தான் ஏழரை சனியுடைய அமைப்பு. அதில் ஜென்ம சனியில் பீக்கில் இருக்கக்கூடிய காலகட்டம் சற்று நிதானமாக தோய்வாக தாங்க இருக்கும். எந்த முயற்சிகள் நீங்கள் பார்த்தாலும் முயற்சிகள் பலன் அளிக்காமலே தான் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ சற்று பொறுமை நிதானம் தேவை. எந்த இடத்துலையும் அகலகால் வச்சிடாதீங்க, வேலை அமைப்புகளை விட்டுறாதீங்க. புதிய ஆஃபர் லெட்டர் இல்லாமல் வேறு எங்கேயும் வேலையை விட்டுட்டு போய் தேட போகிறேன் அப்படின்னு போகாதீங்க. வேலை அமைப்புகளில் சற்று பணம் கைக்கு வர்றதே ஒரு போராட்டமாக இருக்குங்க. நண்பர் காதல் எப்படிப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சாச்சு. இதனுடைய முடிவும் உங்களுக்கே தெரியும், அதனை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல கிடைக்கிற வேலைக்கு போங்கங்க. வேலை மிக முக்கியமான ஒரு விஷயம். பணம் இல்லை, என்னாலேயே மெத்தையிலேருந்து எழுந்திரிச்சு வேலைக்கு போகவே முடியல, அவ்வளோ சோம்பேறியாக இருக்கனே அப்படின்னு உணர்ந்துட்டீங்க. ஆனால் இந்த இடத்துல சற்று முயற்சி எடுத்து வெளியில் போங்க. முயற்சி எடுத்துட்டா உங்களை மாதிரி உழைக்கிறதுக்கான ஆளே இல்லை. உழைப்பு உங்களோட மிகப்பெரிய பலம், உங்களுடைய உழைப்பு. அந்த உழைப்பை மூலதனமாக போட்டு மிகப்பெரிய உயரத்துக்கு உங்களால் வர முடியுமா? நிச்சயமாக வர முடியும். அதற்கான ஒரு ஆதார மாதமாக அக்டோபர் 2024 சகல தரப்பு கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். மிக முக்கியமாக கிரெடிட் கார்டு எடுத்து ஒரு நண்பருக்கு கொடுக்குறேன், பணத்தை நண்பருக்கு கொடுக்குறேன், ஆனால் ஆல்ரெடி எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க, என்ன இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலனாக இடமாற்றம் வரும். இந்த இடமாற்றத்தை நன்கு பயன்படுத்திக்கிங்க. அடிக்கடி நான் சொல்கிற விஷயம், இடமாற்றத்தின் மூலியமாக உங்களுடைய தனித்துவம் உங்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். நான் யார் அப்படின்னு உங்களுக்கு இதுதாங்க, நீங்கள் உங்களுக்கு இது வருங்க, இதை தாராளமாக பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சில தன்மைகள் இந்த மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அடையாளம் காட்டப்படும். 6 மாதம் கழிச்சு நீங்களே இருக்கிற இடத்துல மிகப்பெரிய அப்படியே எழுந்திரிச்சு வெளியில் வரக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய, மண்ணுக்குள்ளே தான் வைரம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்பயே சற்று அழுக்காக இருக்கீங்க, கொஞ்சம் இருளடிக்கப்பட்டிருக்கீங்க, முகமே டல்லாக இருக்குது, எவ்வளோ தான் குளித்தாலும் அழுக்காக இருக்கேன், இது மாதிரியான பலனில் சொல்லக்கூடிய குளிக்கவே சோம்பேறிப்படுறேன் அப்படின்னு கூட சொல்லுவீங்க. இந்த அமைப்புகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். இந்த அக்டோபர் இது அனைத்துக்குமான ஒரு மேம்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை மாதமாகவே இருக்கும். பெரியவர்களுக்கு பிள்ளைகளை பற்றியான கலக்கங்கள் இருக்குது. இந்த கலக்கங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு மாதிரியான பெரிய பிரச்சனைகள் குழந்தைகளால் தாங்க வருது. இந்த பிரச்சனைகள் நட்சத்திரம் நீங்கள் வந்து ஒருவேளை சதய நட்சத்திரமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் அப்படியே நவம்பருக்கு பிறகு தீர்ந்துடும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இனிமே தான் ஆரம்பிக்கும். அப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் முடிந்த வகையில் பிள்ளைகளை எந்த ஒரு இடத்துலையும் அதிகமாக ப்ரெஷர் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. படிப்பு சார்ந்த அமைப்புகளையும் இது வரும். பெற்றோர்களுக்கு கோச்சார சனி பகவான் சரியான நிலை இல்லைன்னா பிள்ளைகளுடைய ப்ரோக்ரஸில், பிள்ளைகளுடைய அச்சீவ்மெண்ட்டில் டல் இருக்கும். அவங்க சாதிச்சா உங்களுக்கு தானங்க பெருமை. இந்த அமைப்புகளில் சில டல் இருக்கும். கணவன் மனைவி உறவுகளில் 3வது நபரின் தலையீடு இருக்குது. அது சற்று நிதானமாக தாங்க சரியாகும். ஒரு வருஷத்துக்கு நல்லது சொல்கிற அமைப்புகள் இல்லை. என்னவாக இருந்தாலும் உங்களை அடையாளம் காட்டக்கூடிய, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய கோச்சார ஜென்மசனி இப்பொழுது நடந்து முடிய போகக்கூடிய ஒரு எண்டில் இருக்கிறீங்க. அடுத்த வருஷத்துலேருந்து வாழ்க்கை சரி செய்யப்படும். பொருளாதாரம் மறுபடியும் கிடைக்கும். வேலை அமைப்புகளில் இழந்ததை விட மிகப்பெரிய அமைப்புகளில் வருவீங்க. மீண்டும் எழுந்து மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய ஒரு அற்புதத்திற்கு ஒரு அடிக்கல் இடக்கூடிய முயற்சிகள் எடுத்து மெட்டிலேருந்து எழுந்திரிச்சு ரூம் போட்டு வெளியில் வரணும்ல, இந்த முதல் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு தொடக்க மாதமாக சகல தரப்பு கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த அக்டோபர் 2024 நிச்சயமாக இருக்கும்.